வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம் மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே அவங்க நோய் நொடி இல்லாமல் அந்த 60 வயது கடந்தும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சில வகையான உணவுகளை அவற்றினுடைய இயற்கையான சமைக்கப்படாத வடிவத்தில் உட்கொள்ளும் போது அது பச்சை உணவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சமைத்ததை விட நமக்கு நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றதால தான் நம்ம அதை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில காய்கறிகளும் இருக்கு. அந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா அந்த சைவ உணவு முறையை போலவே பச்சை உணவு காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போதும் நன்மைகள் நமக்கு கிடைக்க தான் செய்யும். ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜனேற்றங்கள் எல்லாம் நமக்கு குறைச்சி ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பல்வேறு மருத்துவமைகளை கொடுக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் பீட்ரூட் காய்கறி 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட்டினுடைய அந்த சிவப்பு இளஞ்சிவப்பு நிறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர் ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை தான் கொண்டிருக்கு. அப்போ பீட்ரூட் ஃபோலேட்டினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கு. இது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு கூட மூளை வளர்ச்சியையும் அவங்களுடைய மூளை செல்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் சமைக்கும் போது 25% ஊட்டச்சத்துக்களை இலக்க வழிவகுக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஊட்டச்சத்து நிபுணர்களும் அதை தான் குறிப்பிடுறாங்க. அப்போ கூடுமான வரைக்கும் நீங்கள் பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸா நறுக்கி அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த ஃபோலேட் சத்து கிடைக்கும். மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் எதுவும் இருக்காது. சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அந்த மறதி ஏற்படக்கூடிய 60 வயதிலும் ஓரளவு மறதி உங்களுக்கு தடுக்கப்பட்டு பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி வியாதிகள் மரபியல் சார்ந்த ஞாபக மறதி வியாதிகள்லாம் வராமல் உங்களுக்கு தடுக்கப்படும். ஸோ அப்போ அந்த மன வளர்ச்சி மூளை சம்பந்தமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. பச்சையாக எடுத்துக்கணும். பசலைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ கீரை பச்சையாக சாப்பிடும்போது மிகவும் ஆரோக்கியமான இலைக்கீரைகளில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, நார் சத்து, நமக்கு வேண்டிய என்சைம்கள், அமினோ அமிலங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பச்சையாக சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. சமைத்து அதனுடைய சுவையை குறைத்து அமினோ அமில உள்ளடக்கத்தை நீங்கள் குறைக்கிற மாதிரி ஆகிடும் சமைத்து கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஆனாலும் மருத்துவ குறிப்பின்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில கீரைகளை தான் நம்ம பச்சையாக சாப்பிட முடியும், ஒரு சில கீரைகளை நம்ம சமைத்து தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. பசலைக்கீரையை நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் பச்சையாக எடுத்து பார்க்கலாம். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று அந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குறைச்சிக்கலாம். நார் சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால செரிமானம் எப்போதுமே உங்களுக்கு அந்த 60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் 60 வயதிற்கு அப்புறமும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் எந்த விதமான புதுசாக அட்டாக் கூடிய நோய்களுமே உங்களுக்கு வராது. உங்களுக்கும் நோய் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்ததாக கேரட் நீங்கள் பச்சையாக எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். கேரட் பச்சையாக உட்கொள்வது மிகவும் சத்தானது. ஸோ அது கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு, உடலுக்கு ஆற்றலை வழங்குவதற்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு வயசாகக்கூடிய காரணம், இது 2 காரணங்களால கண் பார்வை மங்கக்கூடிய பிரச்சனை ஏற்படும். விழித்திறனில் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஏஎம்டி டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, மாகுலர் டீஜெனரேஷன் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விழித்திறன் செயல்பாடு குறையதான் ஆரம்பிக்கும். விழிப்படலம் பாதிக்கப்படும். கண்புரை, கண் அழுத்த நோய் எல்லாமே நமக்கு ஏற்படும் வயசானதுக்கு அப்புறம். ஸோ அதை ஓரளவு சரி பண்ணிட்டு கண் பார்வையை நமக்கு ஓரளவு வயசானதுக்கு அப்புறமும் கூர்மைப்படுத்திக்கணும் அப்படின்னா கேரட் நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு நீங்கள் சமைத்து சாப்பிட்றதாலும் கேரட் எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பச்சையாக சாப்பிட்றதாலும் எடுத்துக்கலாம். கேரட் ஜூஸை கூட நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை வயதானவர்கள் அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. விட்டமின் ஏ சத்து கொடுத்து கண் பார்வை கேரட் வயதானவர்களுக்கு கூர்மைப்படுத்தும். அந்த வகையில் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் நம்ம பச்சையாக சாப்பிடலாம். 100% அதில் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். 90% நீர் சத்து வெள்ளரிக்காயிலிருந்து கிடைக்கும். இதனால் வயசானதுக்கு அப்புறம் நீர் சத்து குறைபாட்டில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் வெப்பம், தோள்களில் சுருக்கம் தென்படுவது, செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பச்சையாக தான் நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடும் போது அது உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அமையும். அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு உடல் பருமன் அதிகமாயிட்டே போக மாட்டீங்க. ஸோ உடல் பருமன் இல்லாதால பிளட்ல சுகருடைய அளவெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும். அப்போ ஒரு நோய் உங்களுடைய அனைத்து விதமான நோய்களோட தொடர்புடையதாக இருக்கு. அப்போ நீங்க வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர் சத்து பெறுவீங்க, நார் சத்து உங்களுக்கு கிடைக்கும், செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். தோள்களில் அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கூட ஓரளவு தோல் சுருக்கம் தென்படாம ஓரளவு அந்த இளமையான தோட்டத்தோட நீங்க இருக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. அதுக்கெல்லாமே உணவுகளில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த மாதிரி நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள் தான். ஸோ வெள்ளரிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகுது. முள்ளங்கி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே முள்ளங்கி வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடணும். முள்ளங்கி பச்சையாக சாப்பிடும்போது மிகவும் ஆரோக்கியமானது. சமைப்பது அதனுடைய காரமான சுவையை குறைத்து
மண் சுவையை வந்து வெளிப்படுத்தும். இருந்தாலும் அதிகமாக பச்சையாக முள்ளங்கியை வந்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா வாயு போன்ற வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஸோ ஒரு சில உணவுகளை பெரும்பாலும் மருத்துவ குறிப்பின்படி சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம். இப்போ முள்ளங்கி என்னதான் பச்சையாக சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிட வேணாம். முள்ளங்கி இந்த காய்கறி மட்டும் நீங்கள் சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதன் மூலமாகவே உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது அந்த நீர் சத்து கிடைக்கும், நார் சத்து கிடைக்கும், மறுபடியும் அது உங்களுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்தும், கோலஜன் உற்பத்தியை சருமத்தில் மேம்படுத்தி சரும சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்து ஒட்டுமொத்த ஊட்டச்சத்தையுமே உங்களுக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியுமே கொடுத்து எந்த நோயுமே உங்களை அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும். அடுத்த காய்கறிகளை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு இருக்கணும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் தக்காளியை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கவே கூடாது, தக்காளி சாப்பிட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையான தக்காளியில் அத்தியாவசியமான விட்டமின்கள் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இது எலும்பு சார்ந்த நோய்களை சரி பண்ணிடும், புற்றுநோயை சரி பண்ணிடும், நீரிழிவு நோயை சரி பண்ணிடும், சிறுநீரகத்தில் வந்து கற்கள் உருவாகாமல் பாதுகாத்துக்கும், உருவாகி இருக்கக்கூடிய கற்களையுமே கரைத்து வெளியேற்றிடும். தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் வந்து இதய நோய், உடல் பருமன் உள்ளிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு அந்த உடல்நல பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைகோபின் வந்து நம்மளோட ரத்த நாளங்களில் படுங்கிற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக சேராதால உடல் பருமனையுமே கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தக்காளியை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இளைஞர்கள் என அனைவருமே தங்களுடைய அந்த அன்றாட சமையல தக்காளி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது, நன்மைகள் தான் கிடைக்கும். தொடர்ந்து தக்காளியை அது போலவே உணவுகளை சேர்த்துட்டு வரலாம். வெங்காயம் அது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் வெங்காயத்தை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது அது சிறப்பாக பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது அவங்களுக்கு அது சலிப்பு தட்டும். ஏன்னா அது பச்சையாக சாப்பிட்டாங்கன்னா அது வாய் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும், அதிகமாக அவங்களால சாப்பிட முடியாது. பச்சை வெங்காயம் நுரையீரல் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்கு குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்குமே அது வந்து பொருந்தும். ஸோ உங்களால் பச்சையாக சாப்பிட முடிந்தால் சாப்பிடுங்க, இல்லைனா சமைத்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வந்து வழங்கி புற்றுநோய் இந்த மாதிரி பல்வேறு விதமான நோய்களை உங்களுக்கு தடுக்க தான் போகுது. அதே போல் அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த சளி தொந்தரவான பிரச்சனைகள் எல்லாம் விடுபடணும், நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆஸ்துமா, மூச்சு விடுதலை சிரமம் இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடணும்னா வெங்காயத்தை அவங்க சமைத்து சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். அடுத்து அவங்க வந்து காலை கீரை வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா விட்டமின் கே நிறைந்திருக்கக்கூடிய பச்சை காலை வந்து செரிமானத்தை அவங்களுக்கு வந்து ஆதரிக்குது மற்றும் அஜீரணம், வாயு உள்ளிட்ட பலவிதமான வயிற்று பிரச்சனைகளும் தடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு, அந்த 40, 50 அந்த வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் செரிமானம் சார்ந்த பிரச்சனை கடுமையாகவே இருக்கும். அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து இந்த ஃபைபர் சத்து தட்டுப்பாடு ஏற்படுவதால், உடல்லையும் ஃபைபர் சத்து தட்டுப்பாடு ஏற்படுவதால் உணவுகள் சரியாக செரிமானம் ஆகாது, நெஞ்சிலே நின்றுக்கும், நெஞ்செரிச்சல் அது வந்து ஏற்படுத்தும், அஜீரணம் தொடர்பான வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளுமே ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் கியூர் பண்ணுறது இந்த காலைக்கீரை தான். அதே போல் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானமாகி அந்த செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக வெளியேற்றுவதுமே இந்த காலைக்கீரை தான். ஸோ காலைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்று சார்ந்த பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், அஜீரணம், வாயு தொடர்பான பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல் என எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். பூண்டு வந்து வயசானவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுத்து சீரான ரத்த ஓட்டத்தை இதயம் பெற வைக்கும். அப்போ இதயத்துக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அப்போ 60 வயதிற்கு மேற்பட்ட கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபடணும்னா பூண்டு வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். பச்சையாகவும் தினமும் 2 பல் பூண்டு அப்படின்னு நம்ம மென்று சாப்பிடலாம், இல்லைன்னா உணவுகளையுமே நம்ம வந்து சேர்த்து சாப்பிடலாம். இப்போ பூண்டு வந்து சமைத்த உணவுகளுடைய சுவையை அதிகரிக்கும். அதே வேளையில் புற்றுநோயை வந்து எதிர்க்கக்கூடிய சேர்மங்கள் வந்து இப்போ பூண்டு நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த உணவுகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளை தொடர்ந்து வந்து 50, 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு அவங்க இருக்கலாம். அவங்களுக்கு அந்த இதய நோய், மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இது மாதிரி எந்த விதமான நாள்பட்ட நோய்களினுடைய அபாயம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிவகைகளை இந்த காய்கறிகள் செய்யும். ஸோ இது தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.